தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்துக்கு கீழே வேலை செய்கிறதுக்கான ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பு மினிமம் 18, மேக்ஸிமம் 55 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ நீங்கள் எனி இன்ஜினியரிங் கோர்ஸ் டிப்ளமோவில் படிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி கிராஜுவேட் நீங்கள் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேலைவாய்ப்பு அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் வச்சு தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. மினிமம் அப்படிங்கிறது 20,000 மினிமம் சேலரி. மேக்ஸிமத்தில் மினிமம் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91,000 ரூபாய். ஓகேங்களா? ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு சேலரி. ஸோ மினிமம் இது, மேக்ஸிமம்ங்கிறது 91,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமாவோ, கொரியர் மூலிமாவோ, ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் அனுப்பணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் மொபைல் எடுங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அதேமாதிரி எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி அடுத்து உங்கள் ஃபோட்டோவும் வேணும். ஃபோட்டோவையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அப்படி அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 13 ஏப்ரல் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 13ஆம் தேதிக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே எலிஜிபிள் தான். எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க இந்தந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அப்ளை பண்ணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா FTDAன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுட்வியர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட். ஓகே, இது எதுக்கு கீழே செயல்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட் செயல்பட்டுருக்கு. ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஃபஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் லெபார்ட்ரி கீழே என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல்னால் 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 53, SC STனா 55 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் BE BTech படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கிராஜுவேட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கூடவே MBAவோ இல்லை PGDMO 2 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இரண்டாவது, ஃபிசிக்கல் லெபார்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜிஸ்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 40, OBC 43, SC ST 45 வயதுக்குள்ள இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BE BTech நீங்கள் எனி இன்ஜினியரிங் ஃபீல்டில் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எனி சயின்ஸ் சப்ஜெக்டில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அதாவது டெக்னாலஜிஸ்ட் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் லெபார்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. மேலே சொல்லியிருந்தது அது ஃபிசிக்ஸ் லெபார்ட்ரி, இது கெமிக்கல் லெபார்ட்ரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஜென்ரல் 40, OBC 43, SC ST அப்படின்னா நீங்கள் 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் BE BTech நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலும், BE BTechல நீங்கள் எனி இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பாலிமர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்.
அதுக்கடுத்தது கெமிக்கல் லெபார்ட்டரி டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னாலஜிஸ்ட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல்னா 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 33, எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ நீங்கள் எனி இன்ஜினியரிங் ஃபீல்டில் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கிராஜுவேட்டில் நீங்கள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அதில் ஒரு சப்ஜெக்டில் மட்டும் கெமிஸ்ட்ரி வந்திருக்கணும். அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது கெமிஸ்ட்ரி லெபார்ட்டரியிலே உங்களுக்கு இன்னொரு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் அட்டெண்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அப்படின்னா 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 33, எஸ்சி எஸ்சினா 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி நீங்கள் 12th பாஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னா உங்களுக்கு 13/4/2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா, வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த அதே டிபார்ட்மெண்ட் இருந்தது இந்த நோட்டிஃபிகேஷன். உள்ளே வந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் மற்றும் அப்ளை நவ்னு ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியான அப்ளை நவ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த அப்ளை நவ் பட்டனை இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அதுக்குள்ளே போச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா ஃபீல்ட்ஸும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுங்கள், மிடில் நேம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டி ஆப்ஷனல் தான். லாஸ்ட் நேம் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி. ஓகேங்களா, இந்த 5 காலத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஓடிபி வாங்கணும். கெட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். வந்துருச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு உள்ளே ரிஜிஸ்டர் பண்ண போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்களே ஃபஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபில்லிங் அண்ட் அப்லோடிங் ஈச் செக்ஷன் ஆஃப் ஜாப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுடைய ஃபுல் நேம், காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த், எனி அதர் ரிலவெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது ஃபோட்டோகிராஃப், ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஃபோட்டோகிராஃப் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ், அதாவது டிகிரி, இன்ஸ்டியூஷன், எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், எந்த இன்ஸ்டியூஷனில், உங்கள் பொசிஷன் என்ன, எப்போ ஜாயின் பண்ணிங்க, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத. சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுறது நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஜேபக் இல்லை பிஎன்ஜி ஃபார்மேட்டில் 300 KB கீழே இருக்கணும், 300 KBக்குள்ளே அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வேறு ஏதாவது நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஏதாவது ரிசர்ச் சூப்பர்விஷன் பண்ணியிருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸ். உங்கள் ரிலேட்டிவ் யாராவது FDDAயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லிட்டோம். ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 2 பேர்த்தோட ஃபோன் நம்பர், அவங்க அட்ரஸ், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் ஒன்றுக்கு மேலே 2-3 வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் வரும். ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுக்குறது, உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.